பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் புதிய தகவல்கள் வெளியாகியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய புலனாய்வு முகமையின் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. களியக்காவிளை எஸ்எஸ்ஐயை கொலை செய்துவிட்டு தப்பிய பயங்கரவாதிகளுக்கு பெங்களூருவில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தொடர்பு இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில். முழு விவரம். களியக்காவிளை சிறப்பு உதவி ஆய்வாளர் கொலை வழக்கில் கைதானவர்களும், பெங்களூரு ராமேஸ்வரம் உணவக குண்டுவெடிப்பு வழக்கில் கைதானவர்களும் ஒரே கும்பலை சேர்ந்தவர்கள் என தேசிய புலனாய்வு முகமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேரள எல்லையில் களியக்காவிளை சோதனைச் சாவடியில் பணியில் இருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சன் பயங்கரவாதிகளால் சுட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளிகளான தௌபிக் மற்றும் அப்துல் சமீம் சிறப்பு உதவியாளர் வில்சனை சுட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி பெங்களூர் சென்று தலைமறைவாக இருந்தனர். இந்த குற்றவாளிகள் இருவரும் பெங்களூரில் ராமேஸ்வரம் உணவக குண்டுவெடிப்பை நிகழ்த்திய அப்துல் மதீன் தாகா மற்றும் முசாபிர் ஹுசேன் ஆகியோரின் நிழலின் கீழ்தான் பெங்களூரில் தலைமறைவாக இருந்தது தேசிய புலனாய்வு முகமை விசாரணையில் தற்போது தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே சிறையில் உள்ள பயங்கரவாதி முகமது பாசா தொடங்கிய ஆல் ஹிந்த் ட்ரஸ்ட் என்ற பயங்கரவாத அமைப்பின் கீழ் இவர்கள் அனைவரும் ஒன்று கூடியதும் சதி திட்டங்களுக்காக தமிழ்நாடு கர்நாடக வனப்பகுதிகளில் அவ்வப்போது கூடி ஆலோசனையில் ஈடுபட்டும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் டார்க் வெப் மூலம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு அவ்வப்போது சதி ஆலோசனைகளில் ஈடுபட்டதாகவும் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் சென்னை அம்பத்தூர் இந்து முன்னணி பிரமுகர் சுரேஷ் கொலை வழக்கு உட்பட பல்வேறு பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட ஐஎஸ்ஐஎஸ் ஆதரவு பயங்கரவாதி காஜா மைதீனும் இவர்களுடன் இணைந்து பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டியதாகவும் தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது. பெங்களூர் ராமேஸ்வரம் உணவக குண்டுவெடிப்பு தொடர்பான குற்றப்பத்திரிகையில் இந்த விவரங்களை தேசிய புலனாய்வு முகமை குறிப்பிட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.